எம்சிசி ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துக்கிறான். அது யாரோட ஏற்பாட்டுனா ஆஷிக்கோட ஏற்பாடு. அப்படிங்கும்போது நமக்கான சாதி மதங்கள்லாம் கடந்து கடைசிக்கு நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், சயின்ஸ் தான் நிற்கிது. சயின்ஸ் தான் நமக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும். சென்னை சேத்துப்பட்டு எம்சிசி மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கான மாதிரி விமானங்களின் கண்கவர் வான்வழி கண்காட்சி நிகழ்வு நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு மாணவர்களால் கட்டமைக்கப்பட்ட மாதிரி விமானங்களின் கண்கவர் வான்வழி கண்காட்சியை கண்டு களித்தார். எந்த டெக்னாலஜி நீங்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, இன் ஃபியூச்சரில் நீங்களுமே ஒரு சின்ன சயின்டிஸ்டாக, நல்ல பெரிய சயின்டிஸ்டாக கூட வரலாம். அப்படி வரும்பொழுது நீங்கள் உங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அந்த கண்டுபிடிப்பு அப்படிங்கிறது லேமேன், கடைசி மனிதன் வரைக்கும் அது பயனுள்ளதாக இருக்கின்ற மாதிரி கண்டுபிடிக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் எல்லா பெரிய ஆளுமைகளுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதை நம்முடைய எம்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஸோ இன்றைக்கி இந்த ஏர் ஷோ மூலமாக ஆஷிக் ஒரு விதமான நாலேஜை உங்களிடம் கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அதை முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கி நடந்த, ஏன்னா இது நீங்கள் காலேஜ் ஸ்கூல்ஸ்லாம் முடிச்சுட்டு காலேஜில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய் பெரிய ஆளாக வருவீங்க. நீங்கள் உங்களுடைய ட்ரீம் என்னவோ அதெல்லாம் லெட் இட் கம் ட்ரூ. ஸோ நீங்கள் அந்த பெரிய இடத்துக்குலாம் போகும்பொழுது இன்றைக்கி இந்த நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாள், அது குறிப்பாக அந்த 72 பிள்ளைங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும். ஏன்னா ஒரு டீமாக இருந்து அந்த அது பறக்கிறதை பார்க்கும்போது உங்களுடைய அந்த மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அதை நான் பார்க்கின்றேன். ஸோ அதை தொடர்ந்து இது போன்ற கண்டுபிடிப்புகளை நீங்கள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி பேட்டன்ட் ரைட்ஸ்னால் என்ன, கண்டுபிடிப்புக்கு அதை என்னோடதாக நான் எப்படி என்னோட தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை நான் எப்படி அதுக்கு அப்ளை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்முடைய டீச்சர்ஸ் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சைனாலெலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்டுகின்ற கண்டுபிடிப்புகள், சின்னதுலேருந்து பெரிய கண்டுபிடிப்பு அவன் கண்டுபிடிச்சாங்க. ஏன் நம்முடைய கிராமத்தில் ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்ததை கூட அவன் கண்டுபிடிச்சி இது எங்களோடது அப்படின்னு அவன் பேட்டன்ட் ரைட் வாங்குறான். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய கண்டுபிடிப்பை நம்மதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் நமக்கு தேவைப்படுது. அதற்கான அவேர்னஸையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நீங்கள் இருந்துட வேண்டும். மேக்ஸிமம் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். பிகாஸ் அதர் கிளாஸஸ்க்கு போர்டு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு கூட சார் சொன்னாங்க. ஸோ நம்முடைய 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன் ஃபியூச்சரில் ஒரு அம்பாசிடராக மாறி நீங்கள் இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்களோ அது அவர்களுக்கும் நீங்கள் கற்றுத்தருகின்ற ஒரு தூதுவர்களாக நீங்கள் மாறிட வேண்டும். ஏன்னா அறிவியல் அப்படின்றபோது அதுக்கு எந்த லிமிட்டேஷன்ஸும் கிடையாது. இப்போ எம்சிசி ஒரு கிறிஸ்டியன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துக்கிறான். அது யாரோட ஏற்பாட்டுனா ஆஷிக்கோட ஏற்பாடு. அப்படிங்கும்போது நமக்கான சாதி மதங்கள்லாம் கடந்து கடைசிக்கு நிற்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல், சயின்ஸ் தான் நிற்கிது. சயின்ஸ் தான் நமக்கு என்றைக்குமே உறுதுணையாக இருக்கும்.